கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட பேசும்படியாக தேவன் எனக்கு கொடுத்து பாராட்டின கிருபைக்காக ஏசப்பாக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ள தெய்வமாக என்ன செய்தார்? இருந்தார். அதே போல் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுமே இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் பேசுகிறாரு. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கி உலகம் யாரையோ பாக்கியவான் பாக்கியவதின்னு சொல்லும். நிறைய பணத்தோடு இருக்கிறவர்களை, நல்ல பிள்ளை குட்டிகளோடு கூட இருக்கிறவங்கள, நல்ல வீடு வாசல் சொத்து சுகம் ஆள்பலம் இப்படிப்பட்டவர்களை பார்த்து உலக மக்கள் சொல்லுவாங்க, உனக்கு என்ன பாக்கியவான், உனக்கு என்ன பாக்கியவதி அப்படிம்பாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு யாரை பார்த்து பாக்கியவான்கள் பாக்கியவதின்னு சொல்கிறாருன்னா, இரக்கம் உள்ளவர்கள். யாரெல்லாம் இரக்கமாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு கர்த்தர் இறங்குகிறவராக என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. இரக்கம் உள்ளவர்களை தான் பாக்கியவான்கள்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு? சொல்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாருமே, நம்ம குடும்பத்திலையாக இருக்கட்டும், மற்ற வெளி மக்கள் மத்தியிலாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நம்மளால் இயன்ற உதவிகளை செய்கிற பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். ஆனால் யாருக்கு செய்யணும், எப்படி செய்யணும், யாருக்கு எதற்கு எப்படி செய்யணுன்ற ஒரு வழிமுறைகளும் என்ன செய்யுது? இருக்குது. ஒரு சிலர்லாம் எல்லாருக்குமே இறங்குவாங்க பார்த்தீங்களா? ஒரு சிலர் நான் ட்ரெயினில் போகும்போது பஸ்ஸில் போகும்போதெல்லாம் பார்த்துருக்குறேன். நான் வெளியில் போகும்போது ஒரு சிலர்லாம் ஆக்ஷன் பண்ணிட்டு வருவாங்க. ஊனனை போல், கால் நடக்க முடியாததை போல், கை வேலை செய்ய முடியாதபடி அப்படி என்ன செய்வாங்க? தன்னை ஏமாற்றி வந்து பிச்சை கேட்குறவங்களும் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அதே நேரத்தில் உண்மையாக கையில் வேலை செய்ய முடியாதபடி, கால் நடக்க முடியாதபடி, கண் பார்வை இல்லாதபடிலாம் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து கேட்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சு தான் ஆகணும். ஆனால் எல்லாருக்கும் ஒரு சில நேரங்களில் நம்மளை ஏமாத்துகிற நபர்களும் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே கை கால் எல்லாமே நல்லா இருக்கும், உழைக்கக்கூடிய பலன்லாம் இருக்கும். ஆனால் சோம்பேறிகள், வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்து கொண்டு பிறரை ஏமாற்றி வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம இறங்க வேண்டிய அவசியமே இல்லை. யாருக்கு இறங்கணும்? ஆண்டு சொல்கிறார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அப்போ இன்றைக்கு நல்ல கைகால் நல்லா இருக்குது, ஆனால் வெளியில் போய் உழைக்க முடியலை, வேலை செய்ய முடியலை, வேர்வை சிந்த முடியலை, வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டே எல்லாம் சாப்பிடணும், எல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம இறங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வெளியில் போய் உழைத்து அந்த 10 ரூபா எப்படி வருதுன்னு 10 ரூபாவுடைய அருமை நமக்கு என்ன செய்யணும்? தெரியணும். அப்போ தான் இந்த அப்படிப்பட்ட நம்ம உழைப்பில் இருந்து யாருக்கு இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா தன் கையில் இருக்கிற பணத்தை யாருக்கு கொடுத்து உதவணும், யார் கொடுத்த உதவக்கூடாதுன்னு என்ன செய்ய தெரிய மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை சரியான நபர்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். நம்ம கொடுக்குற வருமானமாக இருக்கட்டும், நம்ம கொடுக்கப்படுகிற நம்ம கையில் இருக்கிற பணங்களை ஒரு சிலருக்கு நம்ம கொடுத்து உதவி செய்யணுன்ற ஆசைகள் எல்லாருக்குமே என்ன செய்யும்? இருக்கும். ஆனால் அதற்கு சரியான ஆட்களை பார்த்து, அதற்குரிய தகுதியான ஆட்களை பார்த்து நம்ம கொடுக்குற அந்த 10 ரூபா அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா, இந்த 100 ரூபா அவங்களுக்கு போதுமா, நம்ம கொடுக்குறது சரியாக தான் கொடுக்குறோமாங்கிறத பார்த்து நம்ம உதவி செய்கிற பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். எல்லாருக்குமே இறங்கி மூடத்தனமாக என்ன செய்யக்கூடாது? நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பிறருக்கு கொடுக்கவே கூடாது. அப்போ இன்றைக்கு முடியாதவர்களுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும். கைகால் நடக்க முடியாமல், பார்வை இல்லாமல் இருக்கிறாங்க எத்தனையோ பிள்ளைங்க. கையிட்ட வேலை செய்ய முடியாமல், கால் இருந்து நடக்க முடியாமல் எத்தனையோ பிள்ளைங்க எத்தனையோ விதத்தில் சரீர பாடுகளோட, கஷ்டத்தோட, வியாதியோடு எத்தனையோ மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம இறங்கணும். நம்மளால் இயன்ற உதவியை, என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும். அப்பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக என்ன செய்கிறாரு? இருக்கிறார். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க இரக்கம் பெறுவார்கள். அப்போ இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். நம்ம இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஏசப்பா கிட்ட வந்த அநேக வியாதியஸ்தர்களை அவர் தொட்டு சுகமாக்குறவராக இருந்தார். குருடரை பார்வையடைய வச்சார், முடவரை நடக்க வச்சார்,
அடுத்து குஷ்டரோகியை சுத்தமாக்கினார். இப்படி அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவரிடத்தில் வந்த வியாதியஸ்தர்களை பார்த்து மனதுருகினார். அவளுக்கு இறங்கி அவளை தொட்டு என்ன செய்தார்? சுகமாக்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு நம்மிடத்தில் உதவி கேட்டு வருகிற யாராக இருந்தாலும் சரி, நாம் செய்கிற உதவி அது சரியானதா, நம்ம அவள் செய்கிறோமே அவங்களுக்கு நம்ம சரியான ஆட்களுக்கு தான் செய்கிறோமாங்கிறத பார்த்து கண்டிப்பாக நம்ம செய்யணும். நம்மளை ஏமாத்துறவர்களும் நம்மளை சுற்றி என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்குற நம்ம 100 ரூபா கொடுத்தாலும் 1000 ரூபா கொடுத்தாலும் 10 ரூபா கொடுத்தாலும் அதனுடைய மேன்மை என்னன்னு என்ன செய்யாது? தெரியாது. உண்மையாய் கஷ்டப்படுற பிள்ளைங்க, உண்மையாய் பசியோடு தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம உதவி செய்யும் போது நாம் கொடுக்குற 10 இருந்தாலும் 100 இருந்தாலும் 1000 இருந்தாலும் அதை மேன்மையாக எண்ணி சந்தோஷமாக என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களை பார்த்து நீங்கள் உதவி செய்யுங்க. அதற்கான ஆசீர்வாதத்தை ஏசப்பா உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தாலும் அது பரலோகத்தில் என்ன செய்யும்? நினைவு கூறப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் செய்கிற ஏழைக்கு இறங்கி செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக கர்த்தர் இருக்கிறார். அதை தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீங்கள் இறங்கி கரெக்டாக யாருக்கு இறங்கணுமோ அவங்களுக்கு இறங்கி செய்யும்போது நீங்கள் கொடுக்கிற ஒரு கலசம் தண்ணியாக இருந்தாலும் ஒருவேளை ஆகாரமாக இருந்தாலும் கர்த்தர் அதை நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் தலைமுறைக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம் என்ன செஞ்சிருக்கும்? உண்டாயிருக்கும். அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நம் இயேசு ரட்சகர் எப்படிப்பட்ட இரக்கமுள்ளவராக இருந்தாரோ அதே போல் நாமளும் இறங்கி பிறருக்கு நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நம்மளும் அவருடைய இரக்கத்தை என்ன செஞ்சுக்கிடலாம்? பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். செபிக்கலாம். ஆம் ஆண்டவரே, இந்த வசனத்தின்படியாக இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, நாங்களும் உம்மை போல இறங்கி நாங்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த கிருபைகளையும் ஞானத்தையும் எங்களுக்கு தந்தரல வேண்டுமென்று நாங்கள் செபிக்கிறோம். அதற்கான ஆசீர்வாதத்தையும் நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதன்படி செய்யணும். யாருக்கு செய்யணும், அதை எப்படி செய்யணுன்ற வெளிப்பாடுகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான்னு சொல்லப்பட்டிருக்க. நிதானித்து அறிந்து எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சரியாக செய்து அதற்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் எல்லாருக்குமே நீங்கள் கிருபை தாங்க ஏசப்பா. அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.